காரியம், உத்தமமாய் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஜீவ கிரீடத்தை கொடுக்க போகிறேன். உத்தமமாய் நடக்கிறவர்கள் என்னுடைய ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்மை நோக்கி வருகிறது. ஆகவே இந்த ஜீவ கிரீடத்தை கொடுக்கும்படியாக, அந்த உத்தமத்தை நிரூபிக்கும்படிக்கு ஒவ்வொரு உத்தமர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனையின் பாதைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்திலே உத்தமர்கள் என்று சொல்லும் பொழுது, பெண் விஷயத்திலே சரியாய் நடப்பவனை உத்தமன் என்று சொல்லுவோம், பண விஷயத்திலே சரியாய் நடப்பவனை உத்தமன் என்று சொல்லுவோம், எதையும் ஆசைப்படாமல் நேர்மையா நடக்கிறவன் உத்தமன் என்று சொல்லுவோம். சிலர் எங்களுக்கு புத்தி சொல்லும் பொழுது கேட்போம், இவர் பெரிய உத்தமன் போல எங்களுக்கு சொல்றார், இவள் பெரிய உத்தமி போல கதைக்கிறாள் என்று சொல்லி நாங்கள் அவர்கள் செய்த குற்றங்களை சுட்டி காட்டுவோம். உத்தமன் என்று சொல்லுவது எல்லா குற்றங்களையும் தாண்டி ஒரு பரிசுத்தமாய் இருக்கிற ஒரு நிலைமையை காட்டுகிறார். ஆகவே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையிலே யாக்கோபு எழுதின புத்தகத்திலே 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே, யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே உத்தமனை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். யாக்கோபு 1:12 வாசியுங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவான். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கையை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உத்தமர்களுக்கு என்ன இருக்கிறதாம்? சோதனை இருக்கிறதாம். உத்தமர்களுக்கு என்ன இருக்கிறதாம்? பரீட்சை இருக்கிறதாம். உத்தமர்களுக்கு என்ன இருக்கிறதாம்? தேர்வு இருக்கிறதாம். ஆகவே இந்த சோதனைகளில், இந்த பரீட்சைகளில் போகிற ஒரு மனுஷன் தன்னை உத்தமன் என்று விளக்கின பிற்பாடு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் கிரீடம் அவனுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் வாக்குறுதியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வருகிறது, பலவிதமான பரிசோதனைகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது, பரீட்சைகள் எங்களுக்கு வருகிறது. ஏன் இந்த பரிசோதனைகள், ஏன் இந்த பரீட்சைகள், ஏன் இந்த டெஸ்டிங்குகள் எங்களுக்கு நடக்கிறது என்று சொன்னால், எங்களுடைய உத்தமத்தை நிரூபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்காக தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. வாக்குத்தத்தம் ஒரு நாளும் போய் சொல்லாது. ஆமென். வாக்குத்தத்தம் ஒரு நாளும் தரையிலே விழுந்து போகாது. ஆமென். அதனால்தான் சாலமோன் சொல்லுகிறான், என் தகப்பனுக்கு வாக்கினால் கொடுத்ததை எனக்கு கரத்தினால் நிறைவேற்றினீர். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையில கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் தன்னுடைய கரத்தினாலே எங்களுக்கு நிறைவேற்றுவார் என்று நம்புகிறவர்கள் மட்டும் கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் சோதனைகளில் சோர்ந்து போக கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது என்று நினைக்க கூடாது, எனக்கு உபத்திரம் வரக்கூடாது என்று நினைக்க கூடாது. ஏனென்று சொன்னால் தாவீது சொன்னது போல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பதாக வழி தப்பி நடந்தேன், உபத்திரவப்பட்ட பிற்பாடு உம்முடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பிரச்சனையுமே இல்ல, ஒரு கஷ்டமுமே இல்ல, வீட்டில் ஒரு குழப்பம் இல்ல, சபையில குழப்பம் இல்ல, அயல்ல குழப்பம் இல்ல, எல்லாம் தாராளமா இருக்கு வச்சு பாருங்க, உங்களோட பக்தி வந்து கொஞ்சம் வேஷமாகத்தான் இருக்கு, கடமைக்கான ஜெபமாக இருக்கும், கடமைக்கான காரியங்களாக இருக்கும். ஆனா குழப்பங்கள் இருக்கட்டும், பிரச்சனைகள் இருக்கட்டும், அந்த நேரம் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் உண்மையுள்ள ஜெபங்களாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆகையினால தேவ பிள்ளைகள் சோதனைகளை விரும்ப வேண்டும், பாடுகளை விரும்ப வேண்டும், ஆமென், பிரச்சனைகளை விரும்ப வேண்டும். இந்த சோதனைகளும் இந்த பாடுகளும் இந்த பிரச்சனைகளும் தான் எங்களை உத்தமர்களாய் நிறுத்துகிற தேவனுடைய ஆசீர்வாதங்கள். கையை தட்டி கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நல்ல ஒரு கலர் பென்சில் இருக்கிறது, நல்ல கலராக எழுதக்கூடிய ஒரு கலர் பென்சில், நல்ல இனிமையான கலர், நல்ல மென்மையான கலர் அந்த பென்சில் இருக்கிறது. அந்த பென்சிலுக்குள் இருக்கிற அந்த கலர் எங்களுடைய பார்வைக்கு அந்த பேப்பர்ல கீறி ஒருவன் பார்த்து திருப்தி அடைய வேண்டும் என்றால் அந்த பென்சில் என்ன செய்யப்பட வேண்டும்? சீவப்பட வேண்டும்.
அந்த பென்சிலை பிளேட் எடுத்து வெட்டவன். அந்த முனைய வெட்டத்தான் அந்த பென்சிலுக்குள் இருக்கிற கூர் வெளியே வரும். அல்லேலூயா. அப்படி அந்த கூர் வந்தாலும் நீங்கள் பாருங்கள், பிள்ளைகள் என்ன செய்வார்கள், அந்த கூரையும் மெல்லமாக சேவ் பண்ணுவார், நல்ல கூர்மையாக்குவார். நல்ல தெளிஞ்ச கூராய் வந்த பிறகு அதை கீறும் பொழுது, எழுதும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். சில பென்சில்கள் என்ன செய்யும், சீவைக்கல முறிச்சு, சீவைக்கல அதின் உக்கல் தன்மைகள் வெளியே வரும். ஆகவே நாங்கள் அந்த கம்பெனியை பார்த்து வைப்போம். அடுத்த முறை பென்சில் வேண்டாம், அந்த பென்சில் வேண்ட மாட்டோம். என்ன சொல்லுவோம், இது சீவைக்கல முறிஞ்சு போடும். எது சீவைக்கல விட்டு கொடுத்து பிரகாசம் கொடுக்கிறதோ அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆமென். அதை போலதான் நம்முடைய வாழ்க்கை. பல சோதனைகளினால, பல பிரச்சனைகளினால நாங்கள் சீவப்படுவோம். பல உபத்திரவங்களினால நாங்கள் புடமிடப்படுவோம். அதன் பிற்பாடு யோபு சொன்னது போல நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். யோபு என்ன சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் என்ன பொன்னாக விளங்குவேன், சுத்த பொன்னாக. சொல்லுங்க, கையெழுத்தி சொல்லுங்க, அவர் என்னை, நல்லா கையெழுத்தி சொல்லுங்க, அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. சோதனைகளின் பிற்பாடு கர்த்தர் எங்களை புடமிட பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இவ்வளவு வருஷங்களாய் ஊழியத்தை செய்தும் ஊழிய பாதையிலே எவ்வளவு உபத்திரவங்கள், பாடுகள், பல வேளைகளில் சிந்திக்கிறது, ஏன் தொடர்ந்து ஒரே பிரச்சனைகள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவற்ற பதில் இதுதான், நீ பிரகாசிக்க வேண்டுமா, ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, இதுதான் உனக்காக நான் நியமித்த பாதை. ஆகவே சோதனைகள் யாருக்கு வருகிறது, உத்தமர்களுக்கு வருகிறது. அந்த சோதனை நேரத்தில் உத்தமன் தான் என்பதை நிரூபிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் ஆமென்றும் நீங்க உங்களை நிரூபிச்சு காட்டவன். சோதனை நேரத்தில் நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் உத்தமமா தான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். விழுந்து விழுந்து எழும்பக்கூடாது, சோர்ந்து வாழக்கூடாது, குந்தி நடக்கக்கூடாது. பாடு வருகிறதா, பிரச்சனை வருகிறதா, பென்சிலை தீட்டுறது போல உங்களை தீட்டுறாங்களா, தீட்ட நல்ல கூர் வர வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் முறிந்து போகக்கூடாது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலும் உன்னிடத்திலும் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவனை கோபப்படுத்தி பார்ப்பான், ஒருவனுடைய வாயை கண்டி பார்ப்பான், ஒருவனுடைய கண்களை இச்சைக்குள்ள நடத்த பார்ப்பான். எல்லா சோதனையின் மத்தியிலே நான் உத்தமன் தான் என்பதை நிரூபிக்கிறேன். அல்லேலூயா. யோசேப்புக்கு அந்த ஸ்திரீ அறைக்குள்ளே சோதனையை கொடுத்தாள், அறைக்குள்ளே இச்சையை காண்பித்தாள், அறைக்குள்ளே காணக்கூடாத காட்சிகளை காண்பிக்க முயற்சி எடுத்தாள். ஆனால் யோசேப்பு நிரூபித்து காட்டினான், நான் உத்தமன். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் நிரூபிச்சு காட்டவும் நாங்கள் உத்தமர்கள் என்பதை. பாவம் செய்துட்டு மன்னிப்பு கட்டி நிரூபிக்கிறது இல்லை, அந்த சோதனை மத்தியிலே ஜெயித்து சொல்லவனும் நான் கர்த்தருக்காக நின்றேன். அல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாய் சீமையை தூஷித்த பொழுது தாவீதை இந்த சீமையை கொல்லும்படியாய் சொல்லுகிறார்கள். ஆனால் தாவீது நிரூபித்து காட்டினான், எதிர் வார்த்தை பேசாமல் கர்த்தரை துதித்து நான் உத்தமன் என்பதை அவன் நிரூபித்து காட்டினான். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது, ஒவ்வொரு பிரச்சனையும் முறிஞ்சு போகும், ஒவ்வொரு பிரச்சனையும் விழுந்து போகிறோம். ஆனா ஒரு சகோதரன் சொன்னார், பாஸ்டர் தயவு செய்து எனக்கு ஜபிக்கும் பொழுது ஜோபுவை போல பாடுகள் வந்தாலும் இந்த சகோதரன் நிலைத்து நிற்க வேண்டும் என்று தயவு செய்து ஜபிச்சிடாங்க பாஸ்டர். ஏன்னா அவரோட ஜோபுவை குறித்து கலைச்சு கொண்டிருந்தேன். ஆகவே அவர் நல்லா விளங்கிட்டு இந்த கடைசியா ஜோபுவை வச்சு ஜபிக்க போதண்டு வேலைக்கே என்னுடைய ஜபத்தை புரிஞ்சு கொண்டு அவர் சொன்னார், பாஸ்டர் தயவு செய்து ஜோபுவை போல வந்தாலும் இருக்கணும் ஜபிக்க. நான் கேட்டேன், ஏனப்பா அப்படி சொல்றேன்? அவன் சொன்னான், பாஸ்டர் உண்மையா சொன்னான், ஜோபு நிலைத்து நின்றார், நான் என்ன செய்ய மாட்டேன், நிலைத்து நிற்க மாட்டேன்.
என்னால முடியாது பாஸ்டர், தயவு செய்து அந்த சோதனைகள் எல்லாம் வர வேண்டும் என்று ஜெபிக்க கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உச்சி மீது வானம் முடிந்து விழுந்தாலும் நான் கர்த்தருடையவன் என்பதை நான் நிரூபிக்கவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கையெழுத்து காணாத. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் உத்தமமாய் வாழும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். யார் உத்தமன்? அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யார் உத்தமன்? வேதத்திலே அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. பைபிளிலே உத்தமன் என்றால் நிறைய அதற்கான அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனா ரெண்டு காரியத்தை மாத்திரம் இந்த காலைவேளையிலே பரிசுத்த ஆவியின் சமூகத்தில் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் உத்தமன்? எப்படிப்பட்டவன் உத்தமன் என்று சொன்னால், முதலாவது நீங்க எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் 16வது அதிகாரம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 32வது வசனம். நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்த குணம் உள்ளவன் உத்தமன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. காணாது, கையெழுத்து காணாது, இன்னும் உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பின்னுக்கு சொல்லுங்க. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். உத்தமன். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற காரியம், உத்தமன் யார் என்று சொன்னால், நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமனாயிருக்கிறான். அப்ப யார் உத்தமன் இல்லை? பலவான் உத்தமன் இல்லை. பலவான் தன்னை உத்தமனாக நிரூபிக்க முடியாது. ஆனால் யார் நீடிய சாந்தம் உள்ளவனாய் இருக்கிறானோ அவன் உத்தமனாய் இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. இந்த பிரசங்கத்தை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சாந்தத்தை குறித்து, உங்களுடைய பொறுமையை குறித்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பரிசுத்த பாஸ்டர் கவனி, உங்களுடைய பொறுமை எந்த அளவுக்கு போகிறது? இன்றைக்கு எங்களுடைய பொறுமைகளை உடைக்கும்படியாக உலகத்தில் பலவிதமான பழமொழிகள் இருக்கிறது. உண்மையை வைத்து பழமொழியாக சொல்லுவோம், தண்ணி எத்தனை நேரம் பொறுக்கும்? அப்படி நாங்க என்ன சொல்ல வருகிறோம்? தண்ணி 3 தரம் பொறுத்தால் நான் எத்தனை நேரம் பொறுக்கிறது? 3 தரம் தான் பொறுக்கும். தண்ணியே 3 தரம். அந்த எல்லைகள் நீடிய சாந்தத்துக்குள் வராது. நீடிய சாந்தம் என்பது எல்லைகளை தாண்டிய பொறுமை. சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளவு காலம் தான் பாசர் பொறுத்து கொண்டிருக்கிறது, இவர் செய்யற அட்டூழியங்களை எவ்வளவுக்கு நான் தாங்கிறது, என்னுடைய மனைவி செய்கிறது நான் எவ்வளவுக்கு பொறுக்கிறது, எவ்வளவுக்கு தாங்கிறது, எவ்வளவுக்கு பொறுக்கிறது? உன்னுடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும் நீ நிரூபித்து காட்ட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஊழியக்கார், அவருடைய மனைவியோ ஒரு பயங்கரமான ஒரு கோபக்காரி. இவர் பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஊழியக்கார். ஒரு ஊழியத்துக்கு போகும்பொழுது நெடுகளும் சண்டை வரும். ஒரு முறை கூட இவர் ஊழியத்துக்கு போகும்பொழுது சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தினார். ஆனாலும் அதற்குரிய சரியான காரியங்களை செய்து அந்த மனுஷன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார் என்று தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். நீடிய சாந்தம் என்பது, நீடிய பொறுமை என்பது, நாங்கள் ஏதோ நினைக்கிறது போல ஒரு நாள் 3 மாசம் 3 வருஷம் அல்ல, ஜீவன் இருக்கும் வரைக்கும் நாம் பொறுமையா இருக்க வேண்டும். கையை தட்டி கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பொறுமையாக இருந்தார். இயேசு கிறிஸ்து நீடிய சாந்தம் உள்ளவராக இருந்தார். சிலுவை வரும் வரைக்கும் அவர் அந்த சாந்தம் உள்ளவராக இருந்தார். ஆகினால் அவர் செத்து போனார். அவர் கதைச்சிருந்தால் அவர் தப்பி இருக்கலாம். அதனால அரசன் கேட்கிறான், நீ வாய் திறந்து ஒன்றும் கதைக்கிறது இல்லையா? எல்லாரும் இவ்வளவு கதைக்கிறாங்க, நீ ஒன்றும் கதைக்கவில்லை என்று இயேசுவை பார்த்து கேட்கிறான். அதற்கு அவர் பொறுமையா இருந்தார்.
அவர் கதைச்சிருந்த ஒருவேளை அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கலாம். அவர் கதைக்காமல் சாந்தமாய் பொறுமையா இருந்தபடியால் அவருக்கு என்ன பலன் கிடைச்சது? மரணம். ஆனால் சாந்தம் உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மூன்றாம் நாள் அப்பா உயிரோடு எழும்பினார். சிலவேளை நீங்கள் பொறுமையா இருக்கிறதுனால சில நியாயங்கள் புரட்டப்படலாம். நல்லவன் கெட்டவனாக்கப்படலாம், கெட்டவன் நல்லவனாக்கப்படலாம். ஆனால் கர்த்தருடைய கேமரா ஒரு நாள் சரியானதை சொல்லும். அல்லேலூயா. சிசிடி கேமரா பிழைத்தாலும் பரலோகத்தின் கேமரா பிழைக்காது என்று சொல்லுங்க மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். ஆமென். இப்ப வேதத்துக்கு போனால் பலவான் யார், நீடிய சாந்தம் உள்ளவன் யார், உத்தமன் யார் என்பதற்கு நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் என்று பதில் சொல்லுகிறது. இப்ப நீடிய சாந்தம் உள்ளவன் யார் என்று நீங்கள் வேதத்தில் தேடினால் அதற்கும் விளக்கம் நீதிமொழிகள் 15:18 ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். நீதிமொழிகள் 15:18. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்த குணமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டரை பாருங்க, பாஸ்டரை பாருங்க, பாஸ்டரை பாருங்க. சொல்லுங்க. கோபக்காரன், கோபக்காரன். நல்ல சவுண்ட் சொல்லுங்க. கோபக்காரன், கோபக்காரன். கோபக்காரி, கோபக்காரி. சண்டையை, சண்டையை எழுப்புகிறான், எழுப்புகிறார், எழுப்புகிறாள், எழுப்புகிறாள். நீடிய சாந்தம் உள்ளவனோ, நீடிய சாந்தம் உள்ளவனோ, நீடிய சாந்தம் உள்ளவளோ, நீடிய சாந்தம் உள்ளவளோ சண்டையை, சண்டையை அமர்த்துகிறான், அமர்த்துகிறான், அமர்த்துகிறாள், அமர்த்துகிறாள். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. எல்லாரும் எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பேசுறது உங்களுக்கு விளங்குதா? ஆமென். விளங்குதா உங்களுக்கு? ஆமென். அப்ப யார் உத்தமன்? பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். ஆமென். அப்ப யார் நீடிய சாந்தம் உள்ளவன்? சண்டையை அமர்த்துகிறவன் நீடிய சாந்தம் உள்ளவன். சண்டையை எழுப்புகிறவன் பலவான். சண்டையை எழுப்புகிறவன் பலவான். சண்டையை உருவாக்குகிறவன் பலவான். பிரச்சனைகளை உருவாக்குகிறவன் பலவான். ஆனா அந்த பிரச்சனை, அந்த சண்டையை அமர்த்துகிறவன் நீடிய சாந்தம் உள்ளவன். அவன் தான் உத்தமன். அவனுக்கு தான் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சண்டை எழுப்புறதென்றால் எப்படியும் எழுப்பலாம். பிரச்சனை எழுப்புறதென்றால் எப்படியும் எழுப்பலாம். இப்ப இந்த சபைக்குள்ள குழப்பத்தை கொண்டு வரணுமா? ஒரு ஆளால முடியும். என்னை ஊழியத்தால் நிறுத்த முடிய வேண்டுமா? ஒரு ஆளால முடியும். எழுந்து ஏதோ ஒரு குற்றத்தை கொண்டு வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலாம். ஆனால் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவனை அல்ல, குழப்பம் வரும் பொழுது அதை அமைதிப்படுத்துகிறவனை தான் கர்த்தர் நேசித்து கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பலவான் என்ன செய்கிறான்? சண்டை எழுப்புகிறான். ஆனா நீடிய சாந்தம் உள்ளவன் என்ன செய்கிறான்? சண்டை அமர்த்துகிறான். இப்ப பாருங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்டுல கணவன் பலவானா, மனைவி பலவானா? எங்க வீட்டுல கணவன் சாந்தம் உள்ளவனா, மனைவி சாந்தம் உள்ளவளா? சில வீடுகளை சண்டை எழுப்புறது யாரு? பிள்ளைகள். பிள்ளைகள் சண்டை எழுப்புவார்கள். அம்மா அப்பாவை சீண்டுவார்கள். தேவையில்லாத ஏதோ கதைகளை சொல்லுவார்கள். இப்ப தெரியுமா உங்களுக்கு, தாய் தகப்பனை பார்த்து நீ ஏன் என்னை பெற்றாய் என்று சொல்லுகிற பிள்ளைகள் சபிக்கப்பட்ட வார்த்தை சொல்லுது. ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் பப்ளிக்கா கதைக்கக்கூடிய பிள்ளைகள் பெருகிவிட்டார்கள். எங்கள குடும்பத்தில் சண்டைகள், எங்கள குடும்பத்தில் பிரச்சனைகள், எங்கள வீட்டில் பிரச்சனைகள் ஒரு நாளும் என் மூலமா எழும்ப கூடாது என்று சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப மற்றாள் மூலமா எழும்பினால் பலவானாக நீயும் எதிர்த்தர்க்கம் பண்ணாமல் நீ நீடிய சாந்தம் உள்ளவனாய் அந்த சண்டையை அமர்த்தும் பொழுது கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தத்தை கையெழுத்து சொல்ல மாட்டீங்களா? ஆமென், ஆமென். கொஞ்சம் பின்னுக்கு கொஞ்சம் பேர் என்ன பாக்குறீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நாங்க உத்தமம் பண்றோம்னு நிறைய யோசிக்கிறோம். உத்தமமா வரணும் அது இது யோசிக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, நீ உத்தமன வரவனும் முதலாவது சண்டை எழுப்பாத, பிரச்சனை எழுப்பாத, ஏதோ கதையை சொல்லி ஒரு குடும்பத்துக்குள்ள குழப்பங்களை உண்டு பண்ணாத.
சிலரை பாக்குறீங்களா? சிலர் எங்க போறாங்களோ அங்க குழப்பம் வரும். சிலர் போகிற இடமெல்லாம் பிரச்சனை தானாகவே வரும். எல்லா நல்ல கதைகளோடும் ஒரு குழப்பமான கதையை சொல்லிவிட்டு போவார்கள். அவங்க வந்து தேத்தனை குடிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. வீட்டுல பிரச்சனை வந்துவிடும். இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து கவனிங்க, இந்த கவனிங்க. 33 வருஷத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு பார்த்து சொல்றார், என்ன பிடிக்க போறாங்க, என்ன சிலுவையில் அறைய போறாங்க, அப்படித்தான் நான் சாக போகிறேன், அதுதான் எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மரணம், வாங்க ஜெபம் பண்ணுவோம். அதான் கேட்டா. இப்ப ஜெபம் பண்ண போனவங்கள நித்திரை அடிச்சாங்க. ஜெபிக்க சொன்னா நித்திரை வருகிறது. ஆனா ஒரு கட்டத்துல இயேசுவை பிடிக்க வராங்க. இயேசுவை பிடிக்க வரும்போது நீங்கள் படியுங்கள், மத்தேயு 26:50. மத்தேயு 26வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 26:50. ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டரை பார்த்து சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்கள், இயேசுவை பிடிக்க வாரவங்களை இயேசு என்னன்னு கூப்பிடுறார்? சிநேகிதனே. என்னன்னு கூப்பிடுறார்? சிநேகிதனே. ஜோன்சன் கட்டிக்காரன் படா சொல்றாரு, என்னன்னு கூப்பிடுறார்? சிநேகிதனே. ஆனா ஆண்டவர் புள்ளுவான் வாரான் அப்படி சொல்லல. யார் வாரான்? சிநேகிதன், நண்பா அப்படி சொன்னார். நண்பா என்னத்துக்கு வந்திருக்கிறா சொன்ன உடனே தோல்ல கைய வச்சுட்டான். இயேசு அந்த தோல்ல என்ன கவனிங்க, பைபிள் பார்க்க வேண்டாம், தயவு செய்து கவனி. நண்பா ஏன் வருகிறாய் என்று சொன்ன உடனே அந்த சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் ஆண்டவற்ற தோல்ல கைய போட்டான். அப்படி எனக்கு பட்பு மட்டும் பைபிள் படிங்க, மற்ற பாஸ்டர். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி தன்னுடைய கத்தியை எடுத்து பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை, இயேசுவை தொட்டவனுடைய காதை வெட்டினான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையொத்த மாட்டீங்களா? கையொத்த மாட்டீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க ஒரு இயேசுவை கைது செய்ய வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் நண்பனே என்று கதைக்கும் பொழுது ஒருவன் கத்தி எடுத்து என்ன செய்கிறான்? காதர வெட்டுறான். கழுத்தை கூட வெட்ட தெரியும். கழுத்தை வெட்டுறவன் என்னன்றா காதை வெட்டுறான். யோசிச்சு பாருங்க, கத்தி எப்படி வெட்டவன்? இவன் இப்படி வெட்டுறான். என்ன மீனா வெட்டுறான்? காது வெட்டுறான். இப்படித்தானே வெட்டுறான். ஒன்றுமே தெரியாது, கத்தியை பயன்படுத்த தெரியாது, கத்தி வச்சிருக்கு. கேட்டா சொல்றது, நான் பரம்பரை சண்டியன், நான் கருப்பு வேலிட்டு சொல்லுங்க. ஆண்டவரை பிடிக்கிற அந்த நேரத்தில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைய அந்த மனுஷன் உருவாக்குகிறான். ஒரு தேவையில்லாத குழப்பம். ஆண்டவர் சொல்லவே இல்லை எனக்காக சுத்தம் பண்ணுங்கள், எனக்காக சண்டை பிடியுங்கள், எனக்காக வாக்குவாதம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் இந்த சீடன் என்ன செய்கிறான்? அந்த அமைதியாக இருந்த அந்த கூடாரத்திலே ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை அவன் உருவாக்குகிறான். அதுதான் பலவான். சண்டையை எழுப்புகிறவன் பலவான். இப்ப பேதுரு கத்தி எடுத்து காதை வெட்டினால் அவங்க வந்தது யார்? போர்ச்சவர்கள். அவங்க வாழ்பயிற்சி எடுத்தவங்க. அவங்களாம் கத்தி எடுத்து விசிக்கி இருந்தால் அந்த இடமே ரணகளமாய் போயிடும். இயேசு மட்டும்தான் சிலுவையில் மரிக்க வேண்டும். அவங்க எல்லாருமே வெட்டி இருப்பாங்க. தேவையில்லாம ஒரு பிரச்சனையை அங்கே அந்த மனுஷன் உருவாக்குகிறான். அதன் மத்தியில தான் அந்த பலவான் பிரச்சனையை எழுப்பும் பொழுது அந்த நீடிய சாந்தம் உள்ளவருக்கு அடையாளமாய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? படியப்பா, அடுத்த வசனத்தை படி. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால், நான் இப்பொழுது ஜெபித்தால்
அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப ஆயிரம் தூதர்களை அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வானேன். இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் என்றார். எப்படி நிறைவேறும்? அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி கள்ளனை பிடிக்க புறப்படுவதைப் போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே. எத்தனை வசனம் படிக்கிறீங்க? 55. அந்த இயேசு காதை எடுத்து ஓட்டினார் இல்லையா? 54. அப்படி செய்வானேன் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற தேவ வாக்கியம் இப்படி நிறைவேறும். தேடிக்கொண்டிருக்காங்க. இங்கே இவன் காதை வெட்டின பொழுது ஆண்டவர் பட்டியத்தை உரையில போட சொல்லிவிட்டு அந்த காதை எடுத்து அவன் காதிலே வைத்து அவனை ஆண்டவர் சுகப்படுத்தினார். இங்க பேதுரு பிரச்சனையை எழுப்புகிறான், இயேசு பிரச்சனையை அமர்த்துகிறார். அல்லேலூயா. கையை அசைச்சு சொல்லுங்க அல்லேலூயா. கையை அசைச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க. பேதுரு பிரச்சனையை எழுப்புகிறான், இயேசு பிரச்சனையை அமர்த்துகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறீர்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். அப்ப ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. காணாத அல்லேலூயா சொல்லுங்க. காணாத அல்லேலூயா. 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 நீங்கள் இயேசுவா பேதுருவா? நீங்கள் இயேசுவா பேதுருவா? பேதுரு பிரச்சனையை எழுப்பினான், இயேசு பிரச்சனையை அமர்த்தினார். இயேசு சொன்ன பட்டியத்தை கீழே போடு, கதையை விடு, வாக்குவாதத்தை விடு, சண்டையை விடு, கேள்வி கேட்கிறத விடு, பிரச்சனையை உருவாக்குறத விடு. நான் அமைதியின் தெய்வமாயிருக்கிறபடியால் நான் அமைதியையே விரும்புகிறேன். நீங்க சொல்லுங்க, பாசர் விட்டு கொடுத்து தான் பாசர் நான் இந்த நிலைமைக்கு போயிட்டு. நான் உண்டே சொல்றேன், விட்டு கொடுக்கிற நீங்க ஒரு நாளும் கெட்டு போக மாட்டீங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை கைவிடாது. நீங்க ஒரு பேதுருவாக அல்ல, இயேசுவை போல இந்த நாள் இந்த ஆலயத்தை விட்டு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. மனுஷியை பார்த்து கேள்வி கேட்கிறேன்னு நினைக்கிறது, புருஷனை பார்த்து கேள்வி கேட்கிறேன்னு நினைக்கிறேன். நாங்கள் கதைக்கிற கதைகள் கடைசியா எங்களுக்கு தான் என்ன முடியும்? வேதனையா முடியும். நாங்க யார்கிட்ட நியாயம் கேட்க போறோமோ அது எங்களுக்கு என்ன முடியும்? ஒன்றும் செய்யாம கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று பொறுமை இருந்தா கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ற, நான் ஜெபிச்ச எத்தனை தூதர்கள் வந்து இறங்குவான். ஆனா ஏன் நான் ஜெபிக்கல? ஏன் நான் அப்படி செய்யவில்லை? நாங்கள் இந்த உலகத்தானை போல பலவானை அல்ல, நீடிய சாந்தம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். நீடிய சாந்தம் எங்களுடைய வீட்டில் தொடங்க வேண்டும். சும்மா குழப்பங்களை உருவாங்க, சும்மா பிரச்சனைகளை உருவாங்க. எதுக்கு எடுத்தாலும் குற்றம் பிடிச்சு கதைச்சு கொண்டிருக்கு, எதுக்கு எடுத்தாலும் குறை பிடிச்சு கதைச்சு கொண்டிருக்கு. எனக்கு அது ஒரு பேதுருவின் ஆவி. இயேசுவின் ஆவி என்ன செய்யும் சொன்னால், அது என்னத்தை கதைச்சாலும் அதை மூடக்கூடிய கதைகளில போகும். ஆமென் சொல்லுங்க. அவன் 2 கச்சா நீங்க 4 கதைக்காது, அவன் 4 கச்சா நீங்க 8 கதைக்காது. கொஞ்சம் மறைச்சு போங்க, மூடி போங்க. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையில ஜீவ கிரீடம் நமக்கு வரும். எழுந்து நிற்க போறோம் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் அடுத்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யாவருமாக எழுந்து நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. 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 எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை அமர்த்துகிற தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு குடும்பத்துல போய் அல்ல ஒரு சபையிட்ட போய் ஒருவர் பிரச்சனையை ஒருவர் பெருசாக்காதீங்க. வீட்டுக்குள்ள வந்தாலும் எது கேட்க வேணும் என்றாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கள்.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். இங்க பாருங்க, ஊமை பார்த்த கனவு எப்படி இருக்கும்? ஊமை பார்த்த கனவு எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நான் சொல்லலம்மா, நான் கனவுல இப்படியெல்லாம் கண்டேன் ஊமை சொல்லலம்மா. இல்ல, சில வேளை அப்படித்தான் நீங்க இருக்கவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனையோ சொல்ல வேண்டும், ஆனாலும் நான் உத்தமனாய் இருக்க வேண்டும் என்றால் ஊமையை போல இருக்க வேண்டும். ஆமென். ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சண்டைய கிளப்பாதீங்க, ஆமென். சண்டைய எழுப்பாதீங்க, ஆமென். பிரச்சனைகளை கிரியேட் பண்ணாதீங்க, ஆமென். தேவையில்லாத கதைகளை எழுப்ப கூடாது. ஆமென். ஆண்டவற்ற பிள்ளைகள் அவதானமா இருக்க வேண்டும். ஆமென். விசேஷமாக இன்னொரு குடும்பத்துல அல்லது இன்னொரு வாழ்க்கையில பிரச்சனை உருவாக்குகிற கதைகள் முதலாவது உங்கள் வாயிலிருந்து வராதபடிக்கு கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஆமென். எங்களுடைய பட்டயங்கள் உரைக்குள்ளே போடப்படுவதாக, எங்களுடைய நாவுகள் வாய்க்குள்ளே போடப்படுவதாக. அந்த நாவு வாயை விட்டு வெளியே வரக்கூடாது. அப்படி பிரச்சனைகள் வேற வழியால வந்தாலும் அந்த பிரச்சனை அடக்கி போடுகிற ஒரு தெய்வீக அபிஷேகத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கையை தட்டி கர்த்தரிடமாக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பேதுருவை போல அல்ல, நான் உம்மை போல இருக்க வேணும் ஆண்டவரே. காதை வெட்டி பிரச்சனையை நான் உருவாக்க கூடாதப்பா. உருவான பிரச்சனையை மூடுகிற தேவ பிள்ளையா நான் இருக்க வேணும். இன்றைக்கும் இந்த இடத்துல நிறைய பேர் எத்தனையோ கதைகளை கேட்க வேண்டும் நீங்கள் துடிச்சு கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீ பொறுத்திரு, என்னுடைய வழியில நீ நட, பேதுருவின் வழியில நீ நடக்காத, உங்க பட்டியத்தை உரையில போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தந்தருள வேணும் என்று ஒவ்வொருவரும் உங்களுக்காக கரங்களை அசைச்சு ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இரண்டாவது என்ன சொல்லப்படுது? அதே நீதிமொழிகள் 16:32 மறுபடியும் வாசியுங்கள். 16:32 நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்த குணமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். உத்தமன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன்னுடைய மனதை அடக்குகிறவன் உத்தமன். உத்தமன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பட்டணம், ஒரு நாட்டையே நீ சுதந்திரமாக்குவதை பார்க்கிலும், ஒரு 5 ஏக்கர் காணியை நீ வேண்டுவதை பார்க்கிலும், ஒரு பெரிய மாளிகை நீ கட்டி எழுப்புவதை பார்க்கிலும், பெரிய பெரிய சொத்துக்களுக்கு நீ தலைவனாய் மாறுவதை பார்க்கிலும், உனக்குள்ள இருக்கிற அந்த சின்ன மனசை நீ கட்டுப்படுத்தினால் நீதான் உத்தமன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களுக்கு இருக்கிற மனசு, இதயத்தின் அளவு சொல்றாங்க, எங்கட கைய 10 நாள் வருகிற அந்த இதன்னு சொல்றாங்க. அந்த அளவு சின்ன மனசு. ஆனா இந்த மனசை பாருங்க, ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, கையை உயர்த்துங்க, எழும்பி ஜெபிங்கன்றெல்லாம் பாஸ்டர் சொல்லுவார். ஆனா மனசு அப்பப்ப அங்கங்க போயிட்டு வரும். எத்தனையோ இடங்களை சுத்தி கொண்டு வரும். உடம்பு வெளிநாட்டுக்கு போறதுக்கு தான் வீசா வேணும், ஆனா இந்த மனசு போறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. அதனால சொல்றாங்க, மனம் ஒரு குரங்கு. என்னண்டு? குரங்கு ஒரு இடத்துல நிக்க. தாட்டானா சிறுவனா என்னன்னு தெரியல, ஆனா எங்கட வடகாட்டு விசுவாசிகள் என்று சொல்லுவாங்க, என்று உங்களுடைய என்ற தாட்டான் சிறுவன் சேர்ந்த மனம். அது எந்த நேரம் எங்க பாயுதுன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்ற, தம்பி நீ ஒன்றும் செய்யாதேயா, இந்த மனசை கட்டுப்படுத்து. ஆமென்.
மனதை அடக்குவது எப்படி, மனசை கட்டுப்படுத்துவது எப்படி என்று நிறைய வார்த்தைகள், நிறைய அமைதி தியானங்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கட்டுப்படுத்தி நடத்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் உள்ளங்களிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுது, நிறைவு வரும்போது குறைவு இல்லாமல் போகும் என்று சொன்னார். அந்த பரிசுத்த ஆவி என்ற மனசுக்குள்ள வரும்போது என்ற மனசுல இருக்கிற தேவையில்லாத அலைச்சல்கள் எல்லாம் மாறி போகும். மனம் ஒரு மதில் பூனை என்று சொல்லுவார். மதில்ல நிக்கிற பூனை எங்க விழப்போது என்று தெரியாதது போலவே பல மனசுகள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த ஆராதனை கர்த்தர் கேட்கிறார், உன்னுடைய மனசை கட்டுப்படுத்துவதற்கான சோதனையில நீ ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னுடைய மனசுக்கு பலவித சோதனைகள் வரும். அந்த சோதனையிலே இந்த மனதை நீ கட்டுப்படுத்தும் பொழுது கர்த்தர் உன்னை உத்தமனாய் நிறுத்தி தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பார். கையெழுத்து கர்த்தருக்கு செலுத்துவோம். ஹல்லேலூயா. 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 இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை, அக்கறை பச்சை. எல்லா அக்கறையாகத்தான் தெரியும். இன்னைக்கு எங்கட மனசும் பல காரியங்களை நினைச்சு கொண்டிருக்கும். நான் இங்க இருந்துதான் இப்படி இருக்கிறேன், இந்த இவளை கட்டித்தான் இப்படி இருக்கிறேன், இந்த பிள்ளைகளை பத்தி தான் இப்படி இருக்கிறேன், இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தா அப்படி இருக்கிறேன், இந்த சேர்ச்சுக்கு வந்து அப்படி இருக்கிறேன் என்று பல விதங்களோட மனசு நினைக்கும். எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி எல்லாம் கர்த்தர் எனக்கு நன்மைக்காய் செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த மனசுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆமென். இந்த மனசுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் வரும். ஆமென். கர்த்தருடைய வல்லமை வரும். ஆமென். அந்த வல்லமை வரும் பொழுது அந்த மனசு தேவையில்லாத எதையுமே செய்யாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. மனசு ஒரு காரியத்துக்கு போக தொடங்கிட்டது என்றால் அதுக்கு பிறகு எல்லாம் போயிடும். மனசு என்னத்தை நினைக்கிறதோ அப்படி உடல் முழுவதும் அங்கே போய்விடும். ஆமென். ஆகவே உடைய மனசுல தேவையில்லாத காரியங்கள் நிரம்பாதபடிக்கு அதை ஆண்டவருடைய சுத்தத்தின் பாத்திரமாய் வைத்திருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. டாக்டர் சொல்வார், உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூடிட்டது, உங்களுக்கு சுகர் கூடிட்டது, உங்களுக்கு பிரஷரும் கூடவா இருக்குது, இந்த மருந்துகளை குடியுங்க, இந்த சாப்பாடுகளை சாப்பிடுங்க, கொழுப்புகளை கூட விடாதுங்க சொல்லும் பொழுது எப்படி எங்களோட உடம்பை நாங்கள் பாதுகாக்கிறோமோ அத போல ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்கிற காரியம் மனசு. ஆமென். அந்த மனசை கட்டுப்படுத்தி கர்த்தருக்குள்ள அதை வச்சிருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா நம்ம ஆசீர்வதிப்பார். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வாழ்க்கைக்கேற்றபடி, முற்காலத்திலே இந்த உலகத்திற்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் நம்முடைய மாம்சமும் மனசும் என்னத்தை விரும்பினதோ அதையே நாங்கள் செய்து வந்தோம். முற்காலம் என்று சொன்னால் நாங்கள் ரட்சிக்கப்பட முன்னுக்கு, ஆண்டவர் அறிய முன்னுக்கு என்கிற மனசு என்னத்தை செய்ய விரும்பிச்சதோ அதையே நாங்கள் செய்து வந்தோம். ஆனால் இப்பொழுதோ என்கிற மனசு செய்ய விரும்புகிறது அல்ல, பரிசுத்த ஆவியானவர் செய்ய விரும்புகிறதையே நாங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறபடியால் கையை தட்டி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி
நாங்கள் செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட முன்பதாக ஒருவனை போய் அடிக்க வேண்டும் என்று மனசு வந்தால் போய் அடிப்போம். கேள்வி கேட்க வேண்டும் என்றால் கேள்வி கேட்போம். பாருக்கு போக வேண்டும் என்றால் பாருக்கு போவோம். கசிப்பு குடிக்க வேண்டும் என்று மனசு சொன்னால் கசிப்பு குடிப்போம். மனசு என்னத்தை சொல்லிச்சதோ அதை முன்பு செய்தோம். ஆனால் இப்பொழுது நம்முடைய மனசு சொல்லுவது அல்ல, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதை நாங்கள் செய்வோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்புகிறதை செய்யாமல் அந்த மனசை கட்டுப்படுத்தி வாழும் பொழுது உத்தமமாய் நடப்போம். அந்த உத்தமத்திற்கு பதிலாக ஜீவ கிரீடத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. கட்டுப்படுத்துங்கள், ஆமென். மனசை கட்டுப்படுத்துங்கள், மனசை கட்டுப்படுத்துங்கள், ஆமென். மனசை கட்டுப்படுத்துங்கள், ஆமென், மனசை கட்டுப்படுத்துங்கள். ஆமென். பலவிதமான ஆசைகள் மேலே அந்த மனசு போகாதபடி அதை கட்டுப்படுத்துங்கள். ஆமென், ஆமென். மனசு உங்களை நடத்தக்கூடாது, நீங்கள் தான் மனசை நடத்த வேண்டும். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அதை உங்களால செய்ய முடியும். ஆமென். என்று சொன்னால் ஏசாயா 57:17 சொல்லப்படுகிறது. ஏசாயா ஒரு நல்ல ஒரு வசனம் கட்டாயம் படிக்க வேண்டும். ஏசாயா 57:17 வாசித்து 2 வசனத்தோடு முடிக்க போறேன். ஏசாயா 57:17. ஹல்லேலூயா. இல்லையா சந்திரமேகா? ஏசாயா 57:17. ரைட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. திருப்ப வாசிங்க. அந்த பொருள் ஆசை என்கிற அந்த ஆசையின் நிமித்தம் மனம் போன போக்கிலே அவர்கள் போனார்களே. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த தேவ ஜனங்கள் ஆசையின் மேலே மனசு போனது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, எந்த ஆசையின் மீது உன்னுடைய மனசு போய்கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய மனசு எந்த ஆசையின் மீது இருக்கிறது? ஒரு ஸ்திரீயின் மீதா, ஒரு வாலிபன் மீதா, ஒரு பணத்தின் மீதா, ஒரு பொருளின் மீதா உன்னுடைய மனசை கட்டுப்படுத்த கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், ஆனால் கட்டுப்பட்டு வாழ்கிறவன் தான் கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவார்கள், தலைக்கு மேல காகம் பறக்கிறத யாராலும் தடுக்க இயலாது, ஆனா காகம் கூடு கட்டாமல் எங்களால தடுக்க முடியும். அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. காகம் பறக்காதுன்னு சொல்லல, அது காகம் பறந்துதானே, வானத்துல பறக்கும். ஆனால் என்ற தலையில முட்டை போடாதபடி காப்பாற்ற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அத போல பலவிதமான ஆசைகள் அலைஞ்சு கொண்டுதான் வரும், ஆனா அந்த ஆசைகள் எதுவும் எனக்குள்ள தங்காதபடி என்னை காத்துக் கொள்ளக்கூடியதாக பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்துவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நான் அடிக்கடி உங்களை சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரன், நல்ல ஒரு வல்லமையான ஊழியக்காரன், ஒரு நாட்டுக்கு ஊழியத்துக்கு போய் அந்த அந்த பிளைட்ல இறங்கி அதுல நிக்கிறார். பிளைட்ல இறங்கி அந்த நாட்டுக்குள்ள அவர் வந்த உடனே அவருக்கு அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள சிகரெட் அடிக்கணும் என்று மனம் சொல்லிக் கொண்டே இருக்கான். அவர் ரட்சிக்கப்பட முன்புக்கு சிகரெட் அடிச்சார். அப்ப அந்த தந்த இடத்துல இருந்து அந்த நாட்டுல போய் இறங்கின உடனே அவருக்கு அந்த எண்ணம் பிறகு, சிகரெட் பத்தினா என்ன, சிகரெட் பத்தினா என்ன. அவருக்கு என்ன ஊழியக்காரனே எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வருகுதே, இப்படி ஒரு மனசு வருகுதுன்னு யோசிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போராடுறான். ஆனா மனசு விடல, சிகரெட் அடின்னு சொல்லு பட்டாரண்டு. அவர் அதை கட்டுப்படுத்தி ஆண்டவரை பார்த்த பொழுது ஆண்டவர் சொன்னாராம், இந்த எல்லைகளை சிகரெட்டின் ஆவி கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறான் என்று பார் என்று சொன்ன பொழுது எல்லாரும் அந்த இடத்துல சிகரெட்டோட இருந்தார்களாம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், இது ஒரு அசுத்தாவியின் வல்லமை, இதற்கு விரோதமாய் பிரசங்கிக்கத்தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். பாருங்கள், எதற்கு விரோதமாய் ஆண்டவர் கொண்டு போனாரோ அதையே செய்யத்தக்கதாக அந்த மனசை சாத்தான் தொட்டான். அத போல இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான எண்ணங்கள், ஆசைகள் உருவாகும்.
நல்ல ஒரு உதாரணம். மனசை கட்டுப்படுத்தினது யாரு கட்டுப்படுத்தார் என்று பார்த்தால், ஆண்டவர் லோத்துவை பார்த்து சொல்லுகிறார், இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன், நீ இருக்கிற வீடெல்லாம் நெருப்பால எரிய போகுது, நீயும் உன்ற மனுஷி பிள்ளைகளும் ஓடி தப்பிக்கொள்ளுங்கன்னு சொல்றார். அவங்க போகாம நின்ற பொழுது ஆண்டவர் கையை பிடிச்சு இழுத்து அனுப்புகிறார். இழுத்து அனுப்பும் பொழுது சொன்னார், திரும்பி பார்க்க கூடாது. 4 பேர், புருஷன் பஞ்சாதி 2 பிள்ளைகள், லோத்து மனுஷி 2 பிள்ளைகள், 4 பேருக்கு சொன்னார் திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி பார்க்காம ஓடுங்க. கவனிங்க, என்ன கவனிங்க, பாச கவனிங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க, திரும்பி பார்க்க கூடாது. இப்படி சொல்லி அவங்க ஓடும் பொழுது லோத்துவுக்கு மனசு வந்திருக்குமா வந்திருக்காதா? திரும்பி பார்க்க ஓட மாட்டேன், வந்திருக்கும். பிள்ளைகளுக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்கும். ஆனாலும் இவங்க என்ன யோசிக்கிறாங்க, இல்ல பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கார், பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு, தங்களோட மனசை கட்டுப்படுத்தி ஓடுறாங்க. அந்த மனுஷிக்கு மனசு வருது, பார்க்கணும் பார்க்கணும். அது என்ன ஆண்டவர் சொன்னது ஞாபகம். ரெண்டிலே போராடி ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாள், தன் மனசை கட்டுப்படுத்த இயலாமல் பார்க்கணும் என்று நினைச்சு பார்க்க அவள் என்ன போனாலும் திரும்பின முகம் திரும்பவில்லை, மனசை கட்டுப்படுத்தவில்லை, தன்னுடைய இருதயத்தை கட்டுப்படுத்தவில்லை. இன்றைக்கு நானும் நீங்களும் எவ்வளவோ இருதயங்களை கட்டுப்படுத்தாமல் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கும் தேவன் உப்பு தூணாக நம்மை கைவிடாத தேவ கிருபைக்காக கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உத்தமனுக்கு தான் ஜீவ கிரீடா. ஆமென். உத்தமனுக்கு தான் ஜீவ கிரீடா. ஆமென். பட்டணத்தை பிடிக்கிறவனை விட மனசை அடக்கிறவன் தான் உத்தமன். ஆமென். 5-6 கல்யாணம் கட்டுகிறவனை விட மனசை அடக்கி வாழ்கிறவன் தான் உத்தமன். ஆமென். பெற்றோரை விட்டு ஓடுகிற பிள்ளைகளை விட கீழ்ப்படிஞ்சு பெற்றோருக்கு இருக்கிறவன் உத்தமன். ஆமென். தன் புருஷனை கைவிடாமல் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவன் தான் உத்தமன். ஆமென். தன்னுடைய மனைவியை நேசிச்சு அவளோடு வாழ்கிறவன் தான் உத்தமன். அதை விட்டுட்டு மனசு நினைக்கிறது போல கண்ட இடமெல்லாம் பாய்கிற வாழ்க்கை அல்ல, ஒரு கட்டுப்பாட்டோட வாழும் பொழுது வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். பாட்டு பாடுவார், மனம் சுத்தி சுத்தி வருகுது தானா இயேசு ராஜாவ. எவ்வளவு ஒரு அட்டூழிய சொல்லுங்க. கட்டுப்படுத்து, கட்டுப்படுத்து, கட்டுப்படுத்து. உத்தமர்களாய் வாழுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கடைசியா நம்முடைய மனசு எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு வசனம், கடைசி வசனம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம். எல்லாருக்கும் ஞாபகமாய் இருக்க வேண்டிய வசனம், பாடமாய் இருக்க வேண்டிய வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். தீமோத்தேயு 6:6. போதும் என்கிற மனதுடனே கூடி போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டரை பார்த்து சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் பார்த்தவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க போதும். கட்டிக்காரப்பா, போதும். நான் நினைக்கிறேன் இப்ப நீங்க கட்டுப்படுத்துறதுல முதலாவது படியில இருக்கிறீங்கன்னு சொல்லி. போதும். என்ன போதும்? கிடைக்கிற சம்பளம் போதும். அவன் சொல்லுங்க. செய்கிற வேலை போதும். போதும். கிடைச்ச கருப்பு மாப்பிள்ளை போதும். கனவு காண்றீங்களா வெள்ளை மாப்பிள்ளையா வரணும்? ஐயோ, அப்பாவுக்கு தலைமையெல்லாம் வெள்ளையா வந்துட்டது. அவன் சொல்லுங்க. இந்த நிறைச்ச கிழவன் போதும். என்ற மனசுக்கு தான் சொல்றேன். அவன் சொல்லன பிரபு சுதா போதும் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு
உழைப்பண்டு போகிறோம், 2000 ரூபாய் எதிர்பார்த்து போறோம், 500 ரூபாய் கிடைக்குது, அது போதுமான காரியம். அல்லேலூயா. 5 பிள்ளைகளும் நல்லா பிறந்து ஒரு பிள்ளை ஊனமாய் பிறந்தாலும் பரவாயில்லை, அது போதும். எல்லா பிள்ளைகளும் படிக்குது, ஒரு பிள்ளை படிக்கல, அந்த முட்டாள் பிள்ளை போதும். அல்லேலூயா. எப்சிபாவுக்கு கிடைத்திருக்கிற அந்த யூனிவர்சிட்டிக்குரிய அந்த ஃபெசிலிட்டி போதும். அதை செய்திருந்த அப்படி வந்து நினைக்க கூடாது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கத்தரங்களுக்கு கொடுத்திருக்கிற சைக்கிள் போதும், மோட்டார் சைக்கிள் போதும், கத்தரங்களுக்கு கொடுத்திருக்கிற வீடு போதும், உடைகள் போதும், பாய்கள் போதும், எங்களை வாழ்க்கை போதும். அடுத்தவன் வாழ்க்கைக்குள்ள போகாத, அடுத்தவன் உறவை குழப்பாத, இன்னொரு குடும்பத்துக்குள்ள போகாத, ஆண்டவர் உனக்கு நியமிச்சது போதும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை போதும் என்று சொல்ல மட்டும் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. 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 ஆண்டவர் கொடுத்த திருச்சபை போதும், ஆண்டவர் கொடுத்த ஊழியக்காரன் போதும். திருப்தி அடையுங்கள். அல்லேலூயா. போதும் போதும் போதும். கர்த்தருடைய கிருபை போதும், கர்த்தருடைய இரக்கம் போதும். என் மனசுல நிறைய விருப்பங்கள் இருந்தாலும் எந்த விருப்பம் நிறைவேற வேணும் என்று கர்த்தர் நினைக்கிறாரோ அது எனக்கு போதும். கர்த்தரோட வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்கு சித்தமானதுதான் அவர் கையினால் எங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு கிடைச்சதல்ல, கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள், முறுமுறுக்காதிருங்கள், மனசு அளவாய விடாதீங்க. லோத்துவின் மனைவி திரும்பினது போல மனசுல திரும்பாதீங்க, மனசை கட்டுப்படுத்தி வாழுங்க. ஜீவ கிரீடத்தை கர்த்தருக்கு கொடுப்பார், அழியாத கிரீடத்தை கர்த்தருக்கு கொடுப்பார். ஆகவே இந்த காலை வேளையிலே உத்தமர்களுக்கு ஜீவ கிரீடம் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே அந்த உத்தமர்களுக்கு என்ன வருகிறதா? சோதனை வருகிறதா? சொல்லுங்க அல்லேலூயா. அந்த சோதனையில அவன் உத்தமனாய் நிரூபிக்க வேண்டும். அப்ப முதலாவது எப்படி சோதனை வரும்? பிரச்சனையை உருவாக்குறோமா, பிரச்சனையை அமர்த்துகிறோமா? அல்லேலூயா. ஆகவே இந்த வருகிற காலங்களில் இந்த சோதனைகள் வரும் பொழுது நாங்கள் ஒரு பேதுருவாக அல்ல, ஒரு இயேசப்பாவுடைய கிருபையோடு வாழுவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, அலைபாய்கிற இந்த மனசை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தொடர்ந்து விசுவாசிங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து கர்த்தரை தேடுங்க, மனசை விட்டு விடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். எழுந்து நின்று ஜெபம் பண்ணி ஜெபத்தோடு இந்த நேரத்தை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர போகிறோம்.